ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்க்க போகிறோன்னா ராகி தோசை செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தானது. நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டேன் நான். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்துட்டு, நல்லா புளிக்கிற மாரி நல்லா புளிக்கும். புளிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம எந்த அளவுக்கு தோசை எந்த அளவுக்கு ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஒரு 3, 4 தோசை தான் வரும். கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு, தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தோசைக்கல் வச்சு அடுப்பில் ஹீட் ஆகிக்கும். ஒரு படி தோசைக்கல் வச்சு ஹீட் ஆகிட்டுருக்கு. நெய் ஊற்றி நல்லா தடவிக்கலாம். எவ்வளோ நெய் ஊற்றி தான் நம்ம தோசை ஊற்றுவோம், அது மாதிரி வழக்கம் போல் நெய் ஊற்றி தோசைக்கல்லில் தடவிட்டு தோசையை ஊற்றிக்கலாம். இதோட நம்ம வந்து அரிசி மாவு இல்லைன்னா உளுந்து மாவு இது மாதிரி வேறு மாவு ஏதாவது சேர்த்தோம்னா நல்லா தோசை மெலிசாக வரும். இதனால் இந்த ராகி மாவு மட்டும் நல்லா அப்படியே தோசை வந்து அப்படியே பிரண்டுக்கிட்டு வருது பாருங்கள். இந்த கரண்டிலே ஒட்டிக்கிட்டு வருது. இன்னொரு டைம் பச்சை பயிர் வச்சு ட்ரை பண்ணலாம். பச்சை பயிரும் ராகி மாவும் வச்சு ட்ரை பண்ணலாம் தோசை எப்படி வருதுன்னு. நல்லா நெய் 2 பக்கெட் நல்லா கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு இந்த தோசை. ராகி தோசை வேகிறதுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவி 3 பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, உப்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா கெட்டியாக தான் வைக்க போகிறேன் சட்னி. சாம்பாரும் இருக்குது. சாம்பார் சைடிஷாக வச்சு சாம்பார் சட்னி எல்லா ரெண்டையும் வச்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. அழகான ராகி தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. ராகி அடை, ராகி தோசை, புட்டு கூட அவிக்கலாம். ராகி மாவில் புட்டு கூட அவிக்கலாம். ஒரு நாள் புட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு தோசை சுட்டுட்டா ஒரு தோசை சுட்டு வச்சுருக்கேன். சட்னி அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாக தாளிச்சாச்சு. சட்னி தாளிச்சாச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ 2 தோசை போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். ஒரு தோசை வெந்துக்கிட்டு இருக்கு. இது பேர் கெட்டி சட்னின்னு சில பேர் சொல்லுவாங்க. சரியாக தெரில. நீங்கள் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் இருக்குது. சாம்பார் வந்து இன்றைக்கி வந்து வித்தியாசமாக வச்சுருக்கேன். சாம்பார் எனக்கு கொஞ்சம் எனக்கு தண்ணியாக தான் சாம்பார் பிடிக்கும். இது வந்து அன்னைக்கு செஞ்சது, நான் வீட்டுக்கு செஞ்சதுனால அது வந்து ரொம்ப கெட்டியாயிருச்சு. சட்னி வச்சு சாப்பிட்டதில் வேறு லெவலு செம காரம். இந்த ராகி தோசைக்கு கோதுமை தோசைக்கெலாம் அந்த காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் காரமாக சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது ராகி மாவு. இது மாதிரி ராகி அடை இது மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம். ஓகே, பாய்.